ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரே டைமில் எல்லா காய்கறிகளையும் கொடுக்கணும், அதே சமயம் கொடுக்குற காய்கறிகளை ருசியாகவும் கொடுக்கணும். அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், அதில் பாத்திரம் வச்சுக்கலாம். நான் சட்டி வச்சுருக்கேன். முதல்ல நீல வாக்கில் கட் பண்ண கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இப்படி உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லா காய்கறிகளையும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. இப்போ நான் எல்லா காய்கறிகளையும் 1 by 1 சேர்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ இதில் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீர் காய்கறிகளை மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிங்க, அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா காய்கறிகளும், அதாவது நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே ஒரு 70 பங்குக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீர் காய்கறிகளை கடைசியாக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிங்க நீங்களும். இப்போ காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா காய்கறிகளுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இதை சேர்க்க போகிறோம். சேர்க்கறதுக்கு முன்னாடி காய்கறிகள் மட்டும் வெந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச தேங்காவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக அதே மிக்சியில் தண்ணி சேர்த்து அப்படியே அதையும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் அப்படியே விட்டுடுங்க. இப்போ சூப்பரான எண்ணெய் இது அவியலுங்க. அவியல் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம 2 விஷயத்தை இது கூட சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஆறின பிறகு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த அவியலுக்கு தேவையான புளிப்பு சுவையை தரதே இந்த தயிர் தாங்க. அதனால் தயிர் கட்டாயம் சேர்த்துக்குங்க. கடைசியாக தாளிப்பு சேர்க்க போகிறோம். நான் சாதாரண எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து சேர்த்தாலும் ரொம்பவே ருசியாக இருக்கும். கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த அவியலில் சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான சுவையான எல்லா காய்கறிகளையும் சேர்த்து செஞ்ச சத்தான அவியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.